வாரம் வர 19th மார்ச் அன்னைக்கு 4 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. காலையில 10 மணிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி டிஃபரன்ஸ். அதே 10 மணிக்கு பிகினர்ஸ் வெபினார் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a tool for investment. அதை தொடர்ந்து 11 மணிக்கு decoding healthcare stocks within Nifty 50. அதே 11 மணிக்கு why insurance why M2W. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம வெபினார்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி நம்ம ரொம்ப லிமிட்டடான பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னோம். அதை கடந்து ஆனுவல் ரிப்போர்ட் உள்ள போகணும். அதுல இருக்கிற ஒரு நம்பர் உங்களுக்கு ஏதோ ஒரு தகவலை சொல்லுது அப்படின்னு சொன்னேன். நம்பர்ஸ் உங்கள்கிட்ட பேசும்னு சொன்னேன். செகண்ட் எபிசோட்ல எப்படி ஆனுவல் ரிப்போர்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கம்பெனியும் அந்த தொழிலையும் புரிஞ்சுக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறதுனால எப்படி ஒரு நல்ல கம்பெனி, ஒரு சுமாரான கம்பெனி, ஒரு மோசமான கம்பெனி மூணையும் எப்படி பிரிக்கிறது, குட் பேட் அக்லி எப்படி சார்ட்டிங் பண்றதுங்கிறத பத்தி பேசணும். நிறைய உதாரணங்களை கொடுத்து கொண்டு பேசணும். இந்த எபிசோட் நம்ம பேச போறது பொது வெளியில் ஒரு இடத்தில் இல்லாத தகவல்களை கொண்டு எப்படி ஈக்விட்டி ரிசர்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி. இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு சோசியலா தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டில் ஹைவேல சென்னையிலேருந்து லெட்டஸே திருநெல்வேலி வரைக்கும் போறீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு என்னென்ன கார்ஸ் பாக்குறீங்க, எந்த கார் அதிகமா வருது, அது ஒரு மெசேஜை கொடுக்கும். நீங்க வீக்கெண்ட்ல போறீங்கன்னா ஜஸ்ட் ஹைவேல பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா எத்தனை KFC இருக்கு, அது கூட ஒரு மெசேஜை கொடுக்கும். பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ், யாருடைய பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு, மெசேஜ் கொடுக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எந்த அளவுக்கு ஹைவேல இருக்கு, மெசேஜ் கொடுக்கும். இது தவிர கார்ஸ் சுமந்து கொண்டு வரக்கூடிய ட்ரக்ஸ் எத்தனை, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரக்ஸ்ல தான் கார்லாம் போகும். ஒரு ட்ரக்ல எக்கச்சக்க கார் ஏற்றிட்டு போவாங்க. அதை பார்க்கும்போது எந்த கார் நிறைய போகுது, மெசேஜ் கொடுக்கும். பைக்ஸ் இதே போல ஏத்திட்டு வராங்க. எந்த கம்பெனியோட பைக்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஹீரோட பைக் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா போய்கிட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் ஹீரோட பைக் ஏத்திட்டு போவாங்க. அதே போல மாருதியினுடைய கார்ஸ் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கும். ஹைவேல பார்ப்போம் நம்ம. சோ நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இந்த சிமெண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்க்கும்போது எந்த ட்ரக் அதிகமா சிமெண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். நீங்க வந்தே பாரத்ல போறீங்க ட்ரெயின்ல, யார் அந்த ட்ரெயினை ரன் பண்றாங்க, ஓ இது IRCTC ரன் பண்ற ட்ரெயினா, சின்ன டீடைல் தான். ஓகே, எத்தனை ட்ரெயின் இவங்க ரன் பண்றாங்க இந்தியாவில் தேடி பார்ப்பீங்க, ஒரு தகவல் கிடைக்கும். ஓகே, இன்னும் அடுத்த ஒரு ஆண்டுல ஒரு 100 ட்ரெயின் வரப்போகுதுன்னா அதுல எத்தனை ட்ரெயின் இவங்களுக்கு வரும், இவங்க எத்தனை ட்ரெயினை ரன் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க, இல்ல மற்றவங்களுக்கு எத்தனை போகும், ஒரு டீட்டெயில் இருக்கும். ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில சுத்தி பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு சில விஷயங்கள் அப்பீலிங்கா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதுல நமக்கு ரொம்பவே நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் தான் நாளைக்கு ஒரு முதலீடாக மாறக்கூடும். என்னுடைய அனுபவத்துல ஒரு 13-14 இயர்ஸ் பேக் நான் கவனிச்சது என்னன்னா, யங் பீப்புள் 100cc பைக்ல இருந்து மூவ் ஆகி ராயல் என்ஃபீல்டுக்கு போறாங்கன்றது தெளிவா தெரிஞ்சுது. இந்த 14 இயர்ஸ்ல நீங்க ஏஷியர் மோட்டார் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, இந்த சின்ன அப்சர்வேஷன் வச்சுட்டு கொஞ்சம் ஷேரை வாங்கி வச்சிருந்தாலே கண்ணாபின்னான்னு பணம் பண்ணிருக்க முடியும். இப்போ இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய அப்சர்வேஷன்ல சில ஆண்டுகள்ல 2 வீலர் பெருவாரியாக எலக்ட்ரிக் ஆயிடும், அதுவும் ஸ்கூட்டர்லாம் ஃபுல்லாவே எலக்ட்ரிக் ஆயிடும் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது
எங்கேருந்து தெரியுது நமக்கு? இப்போ நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து 2 லட்சத்துக்கு இந்த ஸ்கூட்டரை வாங்கியிருக்கேன், எனக்கு ஆகக்கூடிய பெட்ரோல் சேமிப்பு அதையே நான் இஎம்ஐயா கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பேசும்போது ஜஸ்ட் கேஷுவலா வந்த ஒரு விஷயம். அந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லுது? ஃபுல் ரேட் கவர்மெண்ட் கொடுத்து கரண்ட் வாங்கினா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெஃபினட்டா அதை இவில பணத்தை எடுத்துடலாம். இவி இஸ் டெஃபினெட்லி சீப்பர் அண்ட் 2 வீலர்னு தெரியுது. இப்போ 2 வீலர்ல சீப்பர்னா அது 3 வீலர்லயும் அடுத்தது பிரதிபலிக்கும். இதெல்லாம் சமூக ரீதியாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். நம்ம நிறைய பேர்ட்ட பேசும்போது, நிறைய பேர்ட்ட பழகும் போது, ஒரு பொருளை நுகர்வு செய்யக்கூடியவர்கள்ட்ட அந்த பொருளை பத்தி கேட்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு யங்ஸ்டர் புதுசா வந்த ஒரு மாடல் பைக் வச்சிருக்காரு. பைக்கை நிறுத்திட்டு ஸ்டைலா நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த பைக்கை நீங்க எப்போ வாங்கினீங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க, எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது, நீங்க எவ்வளவு இஎம்ஐ பே பண்றீங்க, அந்த இஎம்ஐ உங்க சம்பளத்துல எவ்வளவு, இப்படி சின்ன கேஷுவல் கான்வர்சேஷன் பண்ணோம்னாக்கா இன்னும் எத்தனை பேர் இவர மாதிரி இருப்பாங்க, நுகர்வுக்கு எத்தனை பேர் வருவாங்க, அப்ப டிமாண்ட் எப்படி ஆகுன்றதை நம்ம ஈஸியா கணிக்க முடியும். இது எல்லாமே வாழ்க்கையில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியது. இப்ப நிறைய பேரு எனர்ஜி ட்ரிங்க் தான் குடிக்கிறாங்க. கரெக்டா? தே டோன்ட் ட்ரிங்க் அதர் ட்ரிங்க்ஸ், வெறும் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் யூஎஸ்ல ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்தது. 25 வருஷம் முன்னாடி வந்த இந்த ட்ரெண்டை மான்ஸ்டர்னு ஒரு கம்பெனி ரொம்ப அழகா கேப்சர் பண்ணாங்க. அந்த ட்ரெண்ட் அவங்க கேப்சர் பண்றாங்கன்றதை நீங்க யூஎஸ் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லயே தெரிஞ்சிருக்கும். இதை கரெக்டா கவனிச்சு அந்த ஸ்டாக்கை வாங்கி சும்மா போட்டு வச்சிருந்தீங்கன்னா எக்கச்சக்க பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. ஸோ ஈக்விட்டி ரிசர்ச் வந்து நுகர்வை எப்படி பார்க்கிறோம், நுகர்வை எப்படி கரெக்டா கணிக்கிறோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய டேம் என்று சொல்லக்கூடிய டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் ரொம்ப அதிகம்னு எப்படி கணிக்கிறோம், அதுல இருந்து வருது. இப்போ நாங்கள் கூட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு போகும்போது சின்ன கம்பெனியா இருக்கும், 20-30 கோடி டர்ன் ஓவர் இருக்கும். ரைட்? 20-30 கோடி டர்ன் ஓவர் உள்ள கம்பெனி நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 100 கோடி கொடுத்து வாங்க போறோம். மொத்த கம்பெனியில் அதில் ஒரு ஸ்டேக் மேபி ஒரு 10-20 crores வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்க கணிப்பு என்ன தெரியுமா? இந்த 20-30 கோடி கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 200-300 கோடிக்கு போகும், அங்கேருந்து 2000-3000 கோடிக்கு போகும்ன்றதுதான் கணிப்பு. இது எல்லா நேரத்திலையும் சரியாகும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. பட் அட்லீஸ்ட் 20-30லேருந்து 200-300 போகக்கூடிய கம்பெனியா நம்ம கரெக்டா கணிச்சு பார்த்து வாங்கினாக்கா அந்த கணிப்பு நமக்கு வெற்றியை தரணும். அதுதான் ஈக்விட்டி ரிசர்ச். இப்ப அந்த கணிப்பு ஏதோ ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குமா, நம்பர்ஸ் ஏதாவது சொல்லுமா கதைன்னா நம்பர்ஸ் எந்த கதையும் சொல்லாது. இது மொத்தத்தையும் நீங்க சமூக ரீதியா புரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனியினுடைய வெண்டர்ஸ்ட பேசணும், அந்த கம்பெனியுடைய கஸ்டமர்ஸ்ட பேசணும், அந்த ஸ்டோர்ஸ்ல எல்லாம் போய் பார்க்கணும், அல்லது அவங்க ப்ராடக்ட் எங்கெல்லாம் உபயோகப்படுதோ அந்த இடத்துல போய் இந்த ப்ராடக்ட் பெட்டரா இருக்கான்னு கேட்கணும். நீங்க ஏன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட்டை விரும்புறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு போட்டியாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பார்த்து அவங்க எப்படி பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் அவங்க எப்படி பாக்குறாங்க, அல்லது இந்த சேவையை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு போட்டியாளர் பார்வையிலிருந்து நீங்க இந்த கம்பெனியை பார்க்கணும். இதெல்லாம் தான் ஈக்விட்டி ரிசர்ச். இதை வந்து பிரைவேட் ஈக்விட்டியில மட்டும் பண்றது இல்லைங்க, பப்ளிக் மார்க்கெட்ல நாங்க நிறைய பண்ணியிருக்கோம். அப்படித்தான் நல்ல நிறுவனங்களை நாங்கள் அடையாளம் கண்டோம். ஒரு போட்டியாளர் ஒரு கம்பெனியை நல்ல கம்பெனின்னு சொல்லி அதுக்கு காரணங்கள் எல்லாம் சொல்லும் போது அது அந்த கம்பெனியின் மதிப்பிற்கு பெரிதும் வலு சேர்க்கிறது. சோ ஈக்விட்டி ரிசர்ச்ங்கிறது வெளி உலகில் போய் சேகரிக்கக்கூடிய விஷயங்களின் ஒரு குவியல் சாராம்சம். So it's not something you can sit in the desk or sit in your house like a couch potato and do. நிறைய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நிறைய நேரங்கள்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிசினஸ்க்கு ஒரு வெண்டரா இருந்திருக்கேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிசினஸ் வெண்டரா போகும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுனாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விற்கிறவன்லாம் நிறைய பணம் பண்ணவே முடியாது, அவன் மந்திரிக்காக வேலை செய்யறவன். ஆனா பிரைவேட் இண்டஸ்ட்ரிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க நல்லா பண்ணுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஹைபோதசிஸ்.
அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ல இவ்வளவுதான் லாபம் சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேல பண்ண முடியாது. இதுக்கு மேல ஒரு கம்பெனி லாபம் சம்பாதிக்கிறான்னா அந்த லாபம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா அது கேஷ் ஃப்ளோவா இருக்கு. யார் வாடிக்கையாளர்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனிக்கு புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு பிளான்ட் போட்ட ஸ்டோரியை சொன்னேன். அப்போ அந்த பிளான்ட்டை நிறுவிய பிளான்ட் ஹெட் ஒரு நண்பர் இருந்தார். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு இன்னென்ன விஷயங்களை யார் யார் சப்ளை பண்றாங்க அப்படின்னு. அப்படி பண்ணும்போது பவர் கேபிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. ஸோ அதை ஒரு கம்பெனி அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு மட்டும்தான் சப்ளை பண்றாங்களா, இல்லை உங்க எஸ்டேட் பூரா இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் இந்த கம்பெனி தான் பவர் கேபிள் கொடுக்குறாங்கன்னு? எல்லாருக்கும் ஒரு வழியெல்லாம் இவங்கள்ட்ட தான் பவர் கேபிள் வாங்கியாகணும் அப்படின்னு சொல்றாரு. இது நடந்து 20 வருஷம் ஆகுது. ஸோ அந்த பவர் கேபிள் ஸ்டாக்கை நாங்கள் வாங்குறோம். வாங்கிட்டு அது 10 மடங்கு போகுது. ஓகே, இது ஏதோ அதை கேட்டுட்டு உடனே வாங்கினோம்னு நினைக்காதீங்க. நான் கேட்டது வெளியில பண்ண எக்விட்டி ரிசர்ச், இவங்க கிட்ட கேட்டா, அப்புறம் நிறைய கான்ட்ராக்ட் பண்ணவங்க, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் பண்றவங்கள்ட்ட கேட்டோம், ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல்லா எக்ஸிகியூஷன் பண்றவங்கள்ட்ட கேட்டோம். இந்த மாதிரி பல பேர்கிட்ட கேட்கும்போது இது எல்லாம் டேலி ஆகுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. பட் என்ன நடந்ததுன்னா, நாங்க இந்த பங்கு வாங்கி பேலன்ஸ் ஷீட் அந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குன்னு பார்த்து வளர்ச்சியில் அந்த பேலன்ஸ் ஷீட் பெனிஃபிட் ஆகிட்டு நாங்க வித்து போன அப்புறம் அதே கம்பெனி வந்து பேலன்ஸ் ஷீட்டை நாசமாக்கிட்டாங்க. பிஸ்னஸையே ஒழுங்கா பண்ணல, கண்ணா பின்னான்னு பணத்தை செலவு பண்ணி, கண்ணா பின்னான்னு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணி, ரிசெஷன்ல போய் ஷேர் கொலாப்ஸ் ஆகி எல்லாமே நடந்தது. இப்ப நாங்க விற்காம அப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னாக்கா எங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு பல பேரு கோவிடுக்கு அப்புறம் வந்த பூம்ல நிறைய பணம் பண்ணாங்க, பட் விற்கல. ஏன் விற்கலனாக்கா, ஒரு கம்பெனியினுடைய ஃபார்ச்சூன்ஸ் மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம விற்காம விட்டுறாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் 2019-20க்கு அப்புறம் நடந்தது. அது எங்கனாக்கா, ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி நான் 2014 400 ரூபாய்க்கு வாங்குறேன். எல்லாமே நல்லா நடக்குது. ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனிக்கு மாருதி கிட்ட இருந்து வாரண்டிஸ் வர ஆரம்பிக்குது, கிளைம்ஸ், எக்கச்சக்க கிளைம்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவர்சீஸ்ல ஒரு அக்விசிஷன் பண்றாங்க, அது ஃபெயிலியர், அந்த லாஸ். இப்ப இதெல்லாம் எப்படி தெரிய வருது? நிறைய நம்ம வந்து வெளியே போய் கேட்கும் போது தெரிய வருது, இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராடக்ட்லன்னு சர்வீஸ் சென்டர்ல சொல்றோம். இந்த வண்டியெல்லாம் இருந்தா ரீகால் பண்றோம், இந்த வண்டியெல்லாம் திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்றோம். இந்த தகவல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ இந்த கம்பெனில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம விற்க ஆரம்பிக்கும். இதே தரவுகளை நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வித்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் திரும்ப கீழே வருது. கீழே வந்த பிறகு இந்த டேட்டாவை நம்ம வந்து பொது வெளியில படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கோம். இந்த செக்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த செக்மெண்ட் எப்படி இருக்கு, எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கு பார்க்கும்போது ஒரு ஒஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து திருப்பி மேலே போகுது. அந்த ஒஸ்ட்ல கூட நம்ம வாங்கணும்னாக்கா, ஒரு பாட்டம்ல நம்ம அந்த கம்பெனியை வாங்கணும்னா தொடர்ந்து அந்த கம்பெனி நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கான ஈக்விட்டி ரிசர்ச்சை நம்ம கம்பெனி கிட்ட பண்ண முடியாதுங்க, வெளி உலகத்துல தான் பண்ணியாகணும். ஆட்டோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவோம், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, இந்த கம்பெனிக்கு வெண்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கம்பெனி சில பேருக்கு சப்ளை பண்ணுவோம், மாருதிக்கு சப்ளை பண்ணா மாருதியில நம்ம தெரிஞ்சுக்கலாம், டாட்டால சப்ளை பண்ணாங்கன்னா டாட்டால தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வெண்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாக்கா, அப்போ இந்த கம்பெனி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்க கம்பெனி கிட்ட உறுதிப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல போய் கேட்கலாம், அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய கான்கால்ல கேட்கலாம், வெளிப்படையா கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம். பட் இது எல்லாமே வெளி உலகத்தில் சேகரித்த தகவல்கள் மூலமாக உருவாக்கப்படும் முதலீட்டு முடிவுகள். சோ வெளி உலகத்துல ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய இன்வெஸ்டர் கிணத்து தவளைங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க, உட்கார்ந்த இடத்துல அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு வழிமுறை, ஆனா அது ஈக்விட்டி ரிசர்ச் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யார் ஒருத்தன் வந்து நிறைய வேர்ல்ட் வியூவை டெவலப் பண்றாங்களோ, நிறைய இண்டஸ்ட்ரீஸை போய் பார்க்குறாங்களோ, நிறைய இண்டஸ்ட்ரீஸை புரிஞ்சுக்கிறாங்களோ, நிறைய இண்டஸ்ட்ரீஸை பத்தி படிக்கிறாங்களோ, நிறைய இண்டஸ்ட்ரீஸோட ஸ்ட்ரக்சரை நல்லா உள்வாங்கிக்கிறாங்களோ, அவங்க வெளியே போய் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறத டக்குன்னு ஸ்பாட் பண்ணி அதுல இருந்து கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு வந்து அதுல இருந்து கம்பெனிக்கு போய் இது எல்லாத்தையும் ஒரு லைன்ல சமநிலையில கொண்டு வந்து கன்விக்ஷனாக மாற்றி முதலீடு செய்கிறானோ
அவன் செய்யக்கூடியதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச். இப்ப இந்த வீடியோல நம்ம வெளி உலகத்துல செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நிறைய பேசினோம். அடுத்த வீடியோல நீங்க கம்பெனி கிட்ட போய் எப்படி ஈக்விட்டி ரிசர்ச்சை வாங்குறது, கம்பெனி சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி நம்புவது, கம்பெனி சொல்லாத விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். ஈக்விட்டி ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எத்தனை வீடியோ வேணா போடலாம். பட் இந்த சப்ஜெக்ட் உழைப்பு சம்பந்தப்பட்டது. ஆண்டு கணக்காக ஒருவர் உழைக்க வேண்டும். நீங்க ஆண்டு கணக்கா உழைக்கும் போது அந்த உழைப்பு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய வேலையை எளிமைப்படுத்தும். ஸோ நோ ஒர்க் கோஸ் வேஸ்ட். நிறைய கம்பெனியை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம விடுவோம். 10-20 வருஷம் கழிச்சு அதே கம்பெனி திரும்பி நம்ம முன்னாடி வரும் ரொம்ப குறைவான மதிப்புல. அப்போ நீங்க பண்ண பழைய ஒர்க்கை நிகழ்காலத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதெல்லாம் வெளி உலகத்தில் இருந்து வரக்கூடிய அலர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். யாருக்கு அலர்ட் வரும்னாக்கா, யார் தன்னுடைய மைண்டையும் கண்களையும் ஓப்பனா எல்லா நேரத்திலையும் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரும். எல்லாரையும் நம்ம தார் பூசிட்டோம்னாக்கா நிச்சயமா நமக்கு அவங்க உண்மையான கலர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கம்பெனிஸை கூட நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது வெளி உலக தகவல்களை பார்த்து நம்ம புரிதலை வளர்த்து கொள்ளும் போது மென்மையாக இருக்க வேண்டும். ஜென்டிலாக ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணணும். ரொம்ப ஹார்ஷா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிக்கலன்னா ஓரமா வச்சு வேடிக்கை பார்க்கணும். என்னைக்கோ ஒரு நாள் அதுல கூட நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களை ஒரு இன்வெஸ்டர் ஆக்கலாம். அந்த முடிவு உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கணும்னா நீங்க எல்லா நேரத்திலையும், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு, ஒரு பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியா இருக்கணும். ரொம்ப ப்ரெஜுடிஸ்ட் பர்சனாலிட்டியா இருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்றதுதான் வெளியுலகில் சென்று ஈக்விட்டி ரிசர்ச் செய்யும் போது உருவாகக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் ஒருத்தனால கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிங் பண்ண முடியும். கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச் அதற்கு பெரிதும் உதவும். அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச்சை மேலும் எப்படி மெருகேற்ற முடியும் என்பதை தொடரும் வீடியோக்களில் பார்ப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.